தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியை நடிகர் விஜய் நேற்று அறிமுகம் செய்து வைத்தார். அந்த கொடியின் இருபுறமும் யானை படமும் நடுவில் வாகைப்பூவும் பொறிக்கப்பட்டிருந்தது. சங்க இலக்கியத்தில் வாகைப்பூ வெற்றியை குறிக்கும் என்பதால் இது வெற்றிக்கான சின்னம் என்று கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பிஎஸ்பி கட்சியின் சின்னமான யானை படத்தை தேர்தல் விதிமுறையின்படி பயன்படுத்தக்கூடாது, உடனே அந்த யானைகளை கொடியில் இருந்து நீக்க வேண்டும், நீக்கவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஎஸ்பியின் மாநில தலைவர் ஆனந்தன் வீடியோ வெளியிட்டிருந்தார். இதனால் கொடி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டது. கொடியில் இருந்து யானை சின்னத்தினை நீக்கலாமா வேண்டாமா என்ற ஆலோசனையில் விஜய் ஈடுபட்டு வருகின்றார் என்று கூறப்படுகிறது. இந்த பிரச்சனையை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக கொடியில் பொறிக்கப்பட்டுள்ள மலர் சங்க இலக்கிய வாகை மலர் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா கொடியில் இடம்பெற்றுள்ள மலர் தூங்கு மூஞ்சி வாகை என்று அழைக்கப்படும் காட்டு வகையை சேர்ந்தது என்று கூறப்படுகிறது. பிங்க் நிற மலர்களை கொண்ட இந்த வாகை தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வந்ததாகவும், பச்சை வெள்ளை நிற பூக்களை கொண்டதே தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படும் வெற்றியை குறிக்கும் வாகை மலர் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் ஆரம்பித்த பிரச்சனை கொடி வரை நீண்டு கொண்டே செல்வதால் நடிகர் விஜய் கடுமையான அப்செட்டில் இருக்கிறார் என்று கட்சி வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது.